தனனே தன்னனே நானே கண்ணே தனனா தனனா நனனா. போனே விடாத. ஏங்க? ஒரு முக்கியமான விஷயமா போன. என்ன சார் டிவி புதுசா வாங்குனீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறி கீழே விழுந்துருச்சா? தவறி விழல, என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார் அவங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளந்தண்டல் பகுதியில பாடினானாம். அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். அம்மா அப்பா வெளியில போனாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல, பாட்டு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல. அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன, 2 பேரும் தனியா தானே இருக்கோம். சார், உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு, சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்புறதா வேணாமா? என்ன உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்றதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உங்க மாமா கிட்ட நான் எப்படிமா பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றேம்மா, உன் மாமா கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா இது, நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்டுல இருக்காரே அவர்தான் எங்க மாமா. சார், தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சி தான். நான் மட்டும் என்ன விதி விலக்க? கவலையப்படாதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேத்து நீங்க தான் டிவில பாடுனீங்க. ஆமாம்மா. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க? தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கும். எடா காஜா, உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெற்றியோட திரும்புவாரா? சார், காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல் இருக்க. உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ள இளவு போங்க. அப்ப இவருக்கு ஏண்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பலமுறை கேட்டேன். ஆசை யாரை விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தத்திதான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பார்த்துக்கு நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம், இதான வேணாங்கிறது? கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைட்ல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கிறான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமா இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு. அப்படி என்னன்னா அந்த பொண்ணு பெரிய கிளியோ பற்றாவ? கிளியோ பற்றையோ எளியோ பற்றையோ போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி வீட்டை சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார், பொண்ணக்காரி என்னாச்சு? எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவிதான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு
உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னை நான் கெடுத்துறேன். சத்தியமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீங்களும் உங்க ஐடியாவும். இப்ப வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? நோ. யோ, ஆட்டோ நிறுத்தியா? நிக்காது. நிக்க வேண்டிய இடத்துலதான் நிக்கும். மாமா, இது விளையாட்டு இல்ல, 1000 காலத்து பயிர். இந்த பாரு தானோ, உன்னை நான் கெடுக்கிறதா எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சாரி சார், அதுக்கெல்லாம் ஆட்டோல இடம் இல்ல. ஐயோ தானா, மெதுவா மெதுவா. ஏப்பா, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணு இல்ல சார். ஏன் சார் பூனை மடியில கட்டின மாதிரி இந்த பொண்ணை கூட்டு வந்தீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உங்க உயிரை போயிட்டு இருந்தேன். படிச்சு சொன்னேன், கேட்டியா? பாவி, என் தம்பிய கொல்ல பாத்தியே. கூட போனதுக்கு இப்படி ஆயிருக்குன்னா கல்யாணம் ஆனா ஐயோ நிச்சயமா உயிருக்கு நீதான் ஏமாய். அவனுக்கு தான் புத்தி இல்ல கூப்பிட்டான், உனக்கு அறிவு எங்க போச்சு? இத்தனை பேரும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம், அத்தனையும் மீறி போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். ஏதோ ஆனதாச்சு அப்படின்னு விட்டு தள்ளாம அவனை கொல்லதிலே குறியா இருக்கியே. இதோ பாரு, உனக்காக என் தம்பியை சாகடிக்க நான் தயாரா இல்ல. இனிமே நீ அவங்க கிட்ட பேசுன, இந்த வீட்டுல முதல்ல ஏன் படம் தான் விடும். அந்த அளவுக்கு போயிட்டானா? ஆனா நீ என்னமா இதுக்கு போய் பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? அவனுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டே இல்ல. பிறகு என்ன, வேற ஒரு பையனை பார்த்து உன் மகளை கட்டி கொடுக்க வேண்டியதானே? ஆமாம்மா, எரியறத புடுங்கினா கொதிக்கிறத அடங்கும்னு சொல்லுவாங்க. இவ சொன்ன மாதிரி உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடி. இதுக்கு ஒரு நல்ல முடிவு பிறக்கும். தம்பி முரண்டு பிடிச்சு அங்கேயே உட்கார்ந்து இருக்கும் போது நான் எந்த வேலை ஆரம்பிக்கிறது? நேரா ஊருக்கு போன கையோட கல்யாண தேதியை குறி. இப்ப நான் செய்ய போற வேலையில அவன் கை காலெல்லாம் தந்தி அடிக்க போகுது பார். சார், நான் புறப்பட்டு வரும்போது கூட எங்க அம்மா கிட்ட சரியா சொல்லிட்டு வரல சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது சார். உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்திருக்கோம், அதான் தந்தி கொடுத்திருக்காங்க. இல்ல சார், நான் எங்க இருக்கேன் அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தந்தி அடிச்சிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த அரசவரை மோதிரத்துக்கு 150 ரூபாய் தந்தான். சார், வண்டி எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? அம்மா, ஏம்மா, 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 எம்மடி உடம்புக்கு என்ன? எனக்கு என்ன கேடு? குத்துக்கலாட்டம் நல்லா தான் இருக்கேன். ஊர்ல உங்க அக்கா மாமால சௌக்கியமா இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? என்ன சீரியஸா இருக்கேன்னு எனக்கு தந்தி அடிச்சே வர சொன்னேன். இரு, உங்க அப்பா வருவாரு, ஆறாமர கேளு. இந்த அதை கொஞ்சம் அடி. இதை அடிக்கவா மெட்ராஸ்ல இருந்து வர சொன்னேன்? வர வர நானாவே உங்களுக்கு ரொம்ப கிண்டலா போச்சு. என்னடா தந்தி வந்துச்சா? வராமையா நான் இங்க வந்தேன்? ஓ, தம்பி சூடா வந்திருக்கிறான். ராஜா, ஒரு கிளாஸ் மோர் இருந்தா கொண்டாந்து கொடு. ஏன்பா, மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லா விவரமும் எனக்கு தெரியுமாடா. தெரியுமா? ஏப்பா, நீயே யோசிச்சு சொல்லு. அக்கா செய்யறது நல்லா இருக்கா? ஏய், உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். சரி, ஒரு 10 நாளைக்கு இங்க தங்கி இருந்து வராத புடவை பாக்கெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இரு. அதுக்குள்ள நானும் உங்க அம்மாவும் மெட்ராஸுக்கு போய் அதை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம். ஏமே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேத்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது? 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்க்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டா அவங்க. அது யாருக்கு சொந்தம் இல்லடா, இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது, நீங்க கூட முட்டாள்தனமா பேசுறீங்க?
மெட்ராஸ் எடுத்து போயிருன்னு சொல்றீங்க. அப்புறம் யார்கிட்ட பணம் கொடுப்பாங்க? டேய், இவனை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு. கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்மள அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு. 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏய், ஏதாச்சும் பேசினா வாயை தச்சிருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏன்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸுக்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னண்ணே பத்திரிக்கை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு? ஏய், புழுவாடாது, பச்சைதான் முண்டம். ஏப்ப குழப்புறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர் கலர்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படின்னா ஆமா தம்பி. புட்டா கோமட்டி தலையா? ஏய், நம்ம ஆளு லெட்டரா? அண்ணி தானே, படிங்க படிங்க, காதுக்குள்ளேயே கேட்போம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். இங்கு எனக்கும் வேறொருவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இதற்கு அனைவரும் சம்மதித்து விட்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை. என்னை மன்னிக்கவும். அநேகமாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நேரம் நான் மணமேடையை நோக்கி சென்று கொண்டிருப்பேன். சார் நில்லுங்க சார். சார், நீங்க நானே தான். சார், பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருக்கணும். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க, இல்லன்னா உங்க வண்டியை கொடுங்க. சார் பதறத பார்த்தா ஏதோ தலை போற காரியம் போல் இருக்கு. ஆமா சார், 1/2 நிமிஷம் லேட்டா போன கூட எனக்காக காத்திருந்த எங்க அக்கா பொண்ணு கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுவான். தயவு செய்து சார், ப்ளீஸ் கொடுங்க சார். சார் இவ்வளவு கேக்குறாரு, குடுக்கலாம் நம்ம மனுஷனா? அட இறங்கப்பா. தேங்க்யூ சார். பிரதர், சாவி என்கிட்ட இருக்கு பிரதர். ப்ளீஸ் கொடுங்க சார். என்ன பிரதர், இப்பதானே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க வேணாம்?
அக்கா, எங்க தம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிடானோன்னு பயந்துட்டியாக்கா? அக்கா, என் தலையில இடியே விழுந்தா நான் சாக மாட்டேன். சும்மா இருந்தாலும் கூட்டிட்டு வந்து பழக விட்டு இப்ப அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற போது எங்களை பிரிக்கிறியே. இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு. எங்க நான் செத்து போயிடணும். ஏன்பா சொல்லால கொள்றேன்? நாங்க பார்த்த ஜோசியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லச்சே. பாவம், அவ என்னப்பா செய்வா? என்னன்னு சொல்றாங்க? தனலட்சுமியாலதான் எனக்கு சாவுன்னா? ஒருத்தரை கேட்டா பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க, வேறொருத்தரை கேட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க, இன்னொருத்தனை கேட்டா சாவு நிச்சயம் சொல்றாங்கப்பா. ஓஹோ, இப்படி ஆளுக்கு ஆளு குழப்பறவங்க பேச்ச கேட்டு அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? பாருக்கா, ஒவ்வொருத்தரோட சாவியை உறுதிப்படுத்துற ஜோசியக்காரங்கன்னா எல்லாரும் கடவுளோட ஜோசியக்காரங்க கிட்ட தான் பயப்படுவாங்க. ஆமா, தனலட்சுமியை கட்டிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே, அது எத்தனை நாளையா? இதெல்லாம் யாராலப்பா சொல்ல முடியும்? அதெல்லாம் அபாபா விதி. அதான், அதேதான் நானும் சொல்றேன். தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் நான் சாகணும் இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படி ஒரு சாவி எனக்கு வந்தா அவளுக்காக நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். தானோ, மணமேடைக்கே வந்துட்டியா? பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு செய்தி வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோழைங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் விட என்ன கோழை ஆக்கிட்டியே. ஏய், கடைசியா கேக்குறேன், உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன். என் கூட நீ வாழ போற அந்த ஒரு நாள் வாழ்க்கை வேணுமா, இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கட்டி கொடுக்கிற இந்த வாழ்க்கை வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போற வாழ்க்கைய பாக்குறதுக்கு என் உடம்புல உயிர் இருக்காது. பாருமா, ரெண்டு பேருடைய மனசை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர இப்படி ஒண்ணுபட்ட மனசை பிரிக்கிறதுக்கு அல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லபடியா முடியும்னு சொல்லுவாங்க. பேசாம கடவுள் பேர்ல பார்த்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. என்னமாச்சு? மாமா, உங்க பங்குக்கு நீங்க பேசிட்டீங்க, என் பங்குக்கு நான் சாப்பிட்டுட்டேன். மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் தோத்து போச்சு. என்ன கட்டினா நீங்க தான் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களே, ஆனா